என்னது வெளிய போ இல்ல இல்ல எதுக்கு bro இல்ல நான் உங்களுக்கு கேக்குறேன் நான் என்ன பெர்மிஷன் எதுக்கு வாங்குனீங்க டப்பிங்கா வாங்கி ஒரு ஷூட் எதுக்கு பண்றீங்க பெர்மிஷன் வாங்குனது டப்பிங்கா தான் பேசுனீங்க ஷூட் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குனீங்களா ஆமா நான் கேட்டுங்க அவட்ட கேளுங்க சந்தோஷ் ராம் கிட்ட கேளுங்க ஷூட் பண்றதுக்கு நாங்க பெர்மிஷன் வாங்கணுங்க வாங்காமலாம் கிடையாது சரியா நீங்க தேவலாம வந்து பேச கூடாது என்கிட்ட நீங்க யார் முதல்ல பேசுறதுக்கு சும்மா வந்து டென்ஷன் இல்லனா என்ன எதுக்கு நீ தேவையில்ல கேக்குறேன் பசங்களுக்கு ஒரு பிரச்சனை வரீங்களாங்களா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் அப்படியே என்னமாச்சு சொல்லு நான் தனியா நிக்கிறேன்ல வரதா செய்வாங்க அப்புறம் என்ன நீ வந்திருக்கணும் நீ அவரை தப்பா பேசாத தப்பா பேசாத தனியா நிக்கிறேனாக்கா வரதா செய்வாங்கன்னா அசிங்கமா இருக்கு நீ சொல்றத பார்த்தா என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ வெளில போங்க ப்ரோ தேவலாம் நீங்க கைய நீட்றீங்க உங்க பாடி நிமிர்றீங்க என்ன ஓவரா சீன போடுறீங்க பொண்ணு சீன போடுறீங்களா ப்ரோ பொண்ணு எல்லாம் சீன போடுறீங்க அந்த பையனுக்கு பயம் இல்ல அவனெல்லாம் அப்படியே போட்டுறணும். ஹலோ ஒய்எஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்டு இஸ்மாயில் ஸோ அவர் வந்து டைரக்ட் பண்ணார் இல்லையா ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங்க்கு தான் வந்திருக்கோம் இந்த டப்பிங்க்கு வந்த இடத்துல சரி ஓகே சும்மா போனால் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம ஷார்ட் ஃபிலிம் நடித்த தேன்மொழி இருக்காங்க இல்லையா அதான் ஆக்சுவலாக வந்து சென்னை டு பெங்களூர் காதல் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா அவங்க வந்திருக்காங்க சரி அவங்கள வந்து சும்மா அனுப்புனா வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக வந்து ஒரு vlog டைப்பில் வந்து வீடியோ மாதிரி நம்ம ப்ளே பண்ணி அப்படியே லைவாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஸோ பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம டப்பிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே ஓகேங்களா இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு தெரியாது அவரை தெரியும் இவரை தெரியும் ஓகேங்களா இஸ்மாயிலை தெரியும் அப்புறம் ஸ்ரீனிவாசனை தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கேமரா பண்ணிகிட்டு இருக்க தேவாவை தெரியும் இவங்க ரெண்டு பேர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேருமே இஸ்மாயிலோட ஃப்ரெண்டு சரிங்களா இவங்க எல்லாருமே வச்சு ஒரு ப்ராங்க் வந்து ஒரு ஜாலியாக பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பாய்ஸ் பண்ணிடலாமா ஓகே எல்லாருமே வந்து ஸோ ரெடியாக இருக்காங்க நம்ம தேன்மொழியை வந்து இன்னைக்கு எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல எல்லாருக்குமே வந்து கான்செப்ட் சொல்லியாச்சு ஓகே என்ன அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ ஒய்எஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட் ட்ரீம் ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங்கு தான் வந்திருக்கோம் நம்ம இஸ்மாயில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதோட டப்பிங்கு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம டப்பிங்கில் வந்து லூஸ் தனமாக பண்ணிருக்கேன் பேசிட்டு தானே இருக்கிறேன் சரி ஓகே சீரியஸாக சும்மா ஜஸ்ட் ஒரு பண்ண அவ்வளோதான் சரி இப்போ என்னன்னா இப்போ நம்ம டப்பிங் வந்திருக்கோம் டப்பிங் வந்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog மாதிரி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் சரிங்களா அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இந்த பொண்ணுங்களை பார்த்தாலே இதாங்க இரிட்டேட் ஆகுது இப்படின்றது இந்த மாதிரி ஏதாவது கேவலமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பிங்கில் வந்து ஒரு vlog மாதிரி எடுக்கலான்ற மாதிரி ஒரு பிளானுங்க சரிங்களா அந்த vlog மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே டோட்டலாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம் இப்போ வந்து நம்ம யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் காதலில் வந்தாங்க இல்லையா தேன்மொழி அவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே எங்கே மீட் ஆகுனாங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் தான் மீட் ஆகுனாங்க ஸோ இதே ஸ்வீட் ட்ரீம் ஷார்ட் ஃபிலிம் தான் மீட் ஆகுனாங்க அதுக்கப்புறம் சென்னை டு பெங்களூர் சீரியஸ்லேயே வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு 3-4 எபிசோடு பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அவங்க டப்பிங்காக வந்திருக்காங்க எங்கன்னா பெங்களூரில் நீங்கள் வந்திருக்காங்க சரிங்களா ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் தான் பட் இருந்தாலும் நான் பெருசாக பாராட்டுற மாதிரி விரும்பலை சரிங்களா இப்போ வந்து வந்திருக்காங்க பட் இருந்தாலும் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கனால ஓகே தேங்க்ஸ் இப்போ வந்து பட் ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்கள்கிட்டயும் நான் வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன் இல்லையா அதனால் இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் சரி ஓகே இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு இவ்வளோ நேரம் நம்ம ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா முக்கியமான சில விஷயங்கள் பேசலாமா நான் ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டுமா கால் மேலே கால் போட்டுட்டுமா இல்லை ஏன் கால் மேலையா சரி வேணா பரவாயில்ல இப்போ ஒன்றும் இல்லை தேவா இந்த கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் மேட்ரு கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் சரியா உங்களுக்கு ஓகேனா இல்லைன்னா நீ ஓகே தயவுசெய்து வெளியே கிளம்பிடலாம் ஓகேவா இல்லை தேவா நிற்கிறத பார்த்தா தெரியுது அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை போல ஓகே தேவா அப்படியே கவர் பண்ணிக்க இப்போது நம்ம ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா ஆமாம் நம்ம படத்தோட ஹீரோ ஆமாம் பரவாயில்லையா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க
கான்டாக்ட் தான் வச்சிருக்கியா என்ன? ஏ, நான் ஏன்டா வாங்க போறேன் அவர் கான்டாக்ட்ல? நடிக்கிறோம் அவ்வளவுதான். சரி ஓகே. இப்போ என்னன்னாக்கா அப்போ கான்டாக்ட்லாம் இல்லை? இல்ல இல்லை சத்தியமா. இல்லை. சரி ஓகே. இப்போ வந்து என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீனிவாசன் வந்து இந்த படத்தோட ஹீரோ. ஆமா, அப்போ நீ யாரு? ஹீரோயின். ஹீரோயின். ஓகேவா? இப்போ ஹீரோயினை வந்து லவ் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நீ படத்துக்கு கேக்குறியா இல்லனா வந்து எப்படி கேக்குற? படத்துல நீ என்ன எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், நீ அது மாதிரி தான் பண்ண போறேன். சரி ஓகே. படத்தில் வந்து கொடுத்த ஸ்கிரிப்ட் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டப்புன்னு அடிச்சிட போகிறேன். நான் கொஞ்சம் தள்ளியே உட்காடுறேன். எனக்கு வேறு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கோல்டாக இருக்குது. சரி பேசும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து லாக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ வாங்காத அடியா, நீ வாங்காத அடியா. நான் பல இடத்துல அடி வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து உங்ககிட்ட வந்து டக்குன்னு வாங்கிட்டா கொஞ்சம் கஷ்டமாயிட்டும் இல்லையா? நான் வந்து ரொம்ப நீ சொல்ற விஷயத்தை பொறுத்து தான். சரி ஓகே. இப்போ என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா? ஆமா, அவர் வந்து என்கிட்ட ஒரு மேட்டர் சொன்னார். இப்போ நீ டப்பிங் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட விஷயத்த வெளியே சொன்னார். அவர் சொன்னால் அவர் கொஞ்சம் தயக்கப்படுறாரு. அதனால் என்ன சொல்லிடுங்க ப்ரோன்ற மாதிரி சொன்னார். அதனால் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. அவர் வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீ ஏதாவது விளையாடுவ, நீ இந்த மாதிரி நான் விளையாடல, சீரியஸாக சொல்கிறேன். அவர் உன்னை பிடிச்சிருக்குன்றாரு. அவர் வந்து உன்னை அவர் உங்ககிட்ட வந்து சொன்னாரா? ஆமாம் சீரியஸாக. இப்போ நான் வெளியே இருக்கும்போது வந்து சொல்லிட்டு போனார். நீ எதுவும் சும்மா ஏதாவது காமெடி பண்ணலையே? காமெடி பண்ணல, நம்ம இங்க வந்து டப்பிங்க்கு வந்திருக்கோம் சரியா? நீ அதை விட்டுட்டு ஏதோ தேவையில்லாமலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிற. டப்பிங்க்கு தான் வந்தோம், எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு சரியா? ஓகே. இப்போ ஃபைனலா வந்து ஒருத்தர் மட்டும் தான் டப்பிங் இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போறோம் சரியா? இப்போ வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக. உனக்கு எங்க அறிவு இருக்கா? உன்கிட்ட வந்து ஒருத்தர் அந்த மாதிரி சொல்றாருன்னா உன் ஃப்ரெண்டு தானே நானு, நீ திருப்பி கேட்கவே மாட்டியா? அவர் என்ன சொன்னாலும் நீ காதுல கேட்டு வந்துருவியா? நீ ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் அவரும் எனக்கு ஃப்ரெண்டு. இப்போ நான் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணும் இல்லையா? அவருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், உனக்கு சப்போர்ட் பண்ணால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நான் 2 பேருக்கும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறேன். லவ் பண்ணுறேன்றாரு. ஏன் நல்லா தானே இருக்காரு, பார்க்க கருப்பு விஷால் மாதிரி இருக்கா அப்போ மனுஷன். நீ கூட பார்த்தீங்கன்னா குட்டி 9 மாதிரி தான் இருக்க இல்லையா? நீ காமெடி பண்றியா இல்ல நீ நிஜமா பேசுற? அவர் எங்க? அவர் சொல்றது வந்து அவர் நேர்ல எல்லாம் வந்து சொல்லணும். உன்கிட்ட எதுக்கு அவர் சொல்றாரு? வந்து பயப்படுறாப்புல, கொஞ்சம் பயந்த சுவாபமா இருக்காப்புல. அவர் என்ன பண்றது? அதனால வந்து எதுக்கு இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? எதுக்கு வந்திருக்கோம்? ஓகே, பெரிய டென்ஷன் ஆவற விடு, பாத்துக்கலாம் விடு. நீ சொல்ற விஷயம் பின்ன டென்ஷன் சரி, ஆகும். நானே அவரை கூட்டி வரேன், நீயே பேசு. சரி கூப்பிடு அவரே கூப்பிடு. ப்ரோ உட்காருங்க ப்ரோ, கொஞ்சம் உட்காருங்க ப்ரோ. உட்காருங்க, இங்க பக்கத்துல உட்காருங்க. வாங்க நீ உட்காரு. என்ன பேசுவோம்? ஒன்னும் இல்ல. எதுக்கு இப்போ என்ன ஆயிட போற? ஒண்ணும் இல்ல, உட்காருங்க பக்கத்துல. என்ன இப்ப அவர் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. உட்காருங்க ப்ரோ, பக்கத்துல வாங்க. பயப்படாதீங்க, உட்காருங்க. நீ என்ன வேலை பண்றேன்னு தெரியுதா? நான் பேசிக்கிறேன் ப்ரோ, உட்காருங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. அது விஷயமா தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க ஓகேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல இப்ப சொன்னல. நான் என்ன சொன்னேன்? ஓகேங்களா? நேர்ல கூட்டோ நான் பேசி கூப்பிடுன்னு தான் நான் சொன்னேன். நீ என்ன வந்து எக்ஸ்ட்ராவா அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கற? சரி ப்ரோ, நான் பேசல, என்னன்றது நீங்களே சொல்லிடுங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ? பயப்படாம சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னீங்க நீங்க? அவங்க ப்ரோ கிட்ட என்ன ஏன் சொன்னீங்க? ப்ரோ ஆம்பளை தானே ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, தைரியமா சொல்லுங்க ப்ரோ. என்ன விஷயம் சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு பயப்படுறீங்க? எப்படி வந்து நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா ப்ரோ, லவ் பண்றேன், எனக்கு கட்டினா இந்த மாதிரி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல செத்துருவேன்னு சொன்னீங்களா ப்ரோ? சொல்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க? டப்பிங் தானே கூப்பிட்டீங்க. நீ தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிற. இப்ப எதுக்கு கூப்பிட்டு வந்த உள்ள? ப்ரோ இருங்களே, எதுக்கு ப்ரோ கையெல்லாம் பிடிக்கிறீங்க? ஏன் ப்ரோ, கொஞ்சமாவது மேனேஜ் இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியுமா ப்ரோ? கைதான் ப்ரோ பிடிச்சி, அதுங்காட்டி அவங்க இதுவாயிட்டாங்க ப்ரோ. ரொம்ப ஏற்கனவே அது தொட்டாலே சினிங்குவா ப்ரோ. தொட்டா சினிங்கி சொல்லு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தொட்டா சினிங்க அவ. உட்கார். டென்ஷன் பண்ணாத, உட்காரு. நீதான் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? என்ன டென்ஷன் பண்ற? என்ன தொட்டோன்னு அப்படியே சும்மா அப்படியே ஊன்ற? எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. நீ என்ன யார் வேணாலும் டச் பண்ணலாம் அப்படியே விட்டுருவாங்களா? இல்ல பெரிய உலகலையா நீ? நான் கேக்குறேன். அப்புறம் இவ்வளவு பேசுறல, அப்புறம் எதுக்கு ஷார்ட் பிலிம்க்குலாம் கூப்பிடுற? நீ வேற ஏதாவது உலக அழகியா பாத்து கூப்பிட்டு வர வேண்டியதானே? அதான் தெரியாம உனக்கு கூப்பிட்டேன்ப்பா உன்ன. சரி நான் கிளம்புறேன். என்ன கிளம்புற? இது ஒன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் டப்பிங் இருக்கு, உட்காரு. அது முடிச்சு கொடுத்துரு. என்ன நீ ஏதோ வேண்டாம் இருப்பா இது பண்ற மாதிரி பண்ற? இப்படிலாம் பண்ண டப்பிங் எப்படி வரும்?
அது நீ போகும்போது பேசியிருக்கணும், பாதியிலே வந்து உங்களால சொல்லிருக்கூடாது. எங்க 2 பேரும் தேவையில்லாம பிரச்சனை. நீங்க வந்து லவ் பண்ற அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம பண்ணிட்டு என்ன ப்ரோ நீங்க? சரி விடுங்க ப்ரோ. இப்போ எனக்கு இப்போ என்ன சொல்றீங்க? ஃபைனல் என்ன சொல்றீங்க? கட்டிக்கிறீங்களா? கட்டிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப சீரியஸா ப்ரோ. ப்ராமிஸா? என்ன பைத்தியம் மாதிரியே 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? உட்கார உண்மைக்குமே உங்க 2 பேரும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ என்ன உன் வீட்டு பொண்ணியா கட்டி கொடுக்குற இவனுக்கு? ஏய் கேமராமா ஆஃப் பண்ணி நீ எதுக்கு கேமரா ஆஃப் பண்ணு? எதுக்கு கேமரா? நீ என்ன நீ நான் நீ வந்து என்ன மோஸ்ட்லி இப்ப வந்து நிச்சயதார்த்தமா பண்ணிட்டு இருக்கிறேன், இவனுக்கு வந்து கட்டி கொடுக்குறான் அது இதுன்னு பேசிட்டு தேவையில்லாம இருக்கிறேன். பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு இது அவர் எதுக்கு வந்து கேமரா எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு? ஏன் இதுக்கு முன்னாடி கேமரா இப்ப எடுக்கும்போது நீ என்ன vlog தானே பண்ண, அதுக்கு தான் நான் போஸ்ட் கொடுத்தேன். நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நீ ஆஃப் பண்ணுப்பா. என்ன ஆஃப் பண்ணி முதல்ல டென்ஷன் ஆகாம உட்காரு. அப்பா தள்ளி உட்காருங்க, 2 பேரும் தள்ளி உட்காருங்க. என்னத்துக்கு தள்ளி உட்காரு? என்ன இப்போ என்ன பண்ணிட்டாங்க உன்ன? என்ன இல்ல நான் உனக்கு கேட்கறேன், என்ன லவ் பண்றேன்னு சொன்ன தப்பா இல்ல சீரியஸா லவ் பண்றேன்னு சொன்ன தப்பா? பண்றேன்னு சொல்லு, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன? ஏன் இவருக்கு என்ன குறை? 2 பேர் பார்க்க அப்படியே கருப்பு விஷால் மாதிரி இருக்காப்ல ப்ரோ. கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி நிமித்தி காட்டுங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா சீரியஸா பேசுறியா? சீரியஸா பேசுங்க 2 பேரும். சீரியஸா தான் அவரோ சொல்றா. நீ நம்ம விஷால் மாதிரி இருக்கிறேன்றா. விடுங்க நல்லா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நானு உனக்கு டப்பிங் நின்னாலும் நான் பிரச்சனை இல்ல, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவரு திரும்ப திரும்ப வந்து கை பிடிக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா? நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு நிமிஷம் ஒண்ணு கேக்குறேன். இவர் பாக்க எப்படி இருக்காப்ல? நீயே உன்னோட மனசாட்சி தொட்டு சொல்லு. எப்படி அவர் எப்படி வேணா இருந்துட்டு போறாரு, இது என்னோட வேலை. சரியா? பாருங்க ப்ரோ, இது பாரு அப்படியே பாக்குறதுக்கு இந்த சைடுல பார்த்தா அப்படியே விஷால் மாதிரி இருக்காரு, இந்த சைடுல பார்த்தா அப்படியே வந்து எஜே சூர்யா மாதிரி இருக்காப்ல. இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு உடம்புக்கு என்ன விஜய் பிரச்சனை? மாதிரி இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, அது அவர் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். சரியா? நான் பேசுறதுக்கு எங்கன்னா வந்து கேக்குறியா? காது குத்து தயவு செய்து கேளு. என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளு முதல்ல. அவருக்கு என்ன குறைன்னு கேக்குறேன். இவர மாதிரி ஒரு ஆள் கடிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ப்ரோ. இல்ல செஸ்ட் அப்படி நிமித்தி காட்டுங்க ப்ரோ, நிமித்தி காட்டுங்க எப்படி இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு ஆளை கை பிடிச்சி காமெடி பண்ற மாதிரி இருக்குது. காமெடி நீங்கனா வந்துட்டு சீரியஸா என்ன பேசுறீங்களா? அப்ப நீங்க 2 பேரும் சீரியஸா பேசுங்க. பைத்தியங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன்டா பேசணும் இவர்கிட்ட? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவன்ற அவன்ற இவன்ற என்ன வார்த்தை மாறினே இருக்குது. ஏய் நீ தானே என் ஃப்ரெண்ட், நீ தானே கூப்பிட்ட. சரி ஓகே கொஞ்சம் எதா இருந்தாலும் நீ பேசு. அமைதியா நீ டேய் உட்கார்ந்து தனியா நீ பேச சொல்ற. உட்கார தயவு செய்து உட்கார. இல்ல உட்கார் ஒரு நிமிஷம் உட்கார். சொல்றேன்ல உட்கார் ஒரு நிமிஷம். நவருங்க ப்ரோ. உட்கார். தனியா பேசணும் உட்கார். தனியா. ஒரு மடியில உட்காருங்க ப்ரோ. ஒரு ஆட்ட ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. சரி உட்காருங்க, டென்ஷன் ஆகுது. என்ன நீங்க உட்காரு. என்னதான் பண்ற? திடீர்னு காமெடி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி உட்காரு, நீ டென்ஷன் ஆகுது. உட்கார் உட்கார் ஒரு நிமிஷம். எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சொல்லுங்க ப்ரோ? எதுக்கு ப்ரோ கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ப்ரோ நாங்க பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. நீங்க எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசுறீங்க bro. எங்க டோர் ஓபன் disturbance ஆகுது பண்ணி bro. டிஸ்டர்ப் பண்றீங்க. எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க. ப்ரோ எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ப்ரோ. வர்க் பண்ணணுமா வேணாமா ப்ரோ? இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க. நீங்க யார் bro? நீங்க யார் bro? நீங்க யார சொல்லுங்க ப்ரோ. நீங்க யார் bro? இங்க தான் வர்க் பண்றோம் ப்ரோ. நீங்க வர்க் பண்றீங்களா? எதுக்கு ப்ரோ ஷூட்லாம் எதுக்கு ப்ரோ? என்ன கேமராலாம் வச்சிருக்கீங்க ஷூட்? இல்ல ப்ரோ நாங்க வந்து ப்ரோ நாங்க டப்பிங் வந்திருக்கோம் ப்ரோ. நாங்க vloggers bro. டப்பிங் வந்தா டப்பிங் வேலைய பாருங்க ப்ரோ. இங்க எதுக்கு ப்ரோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?